வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு என்ன வேணும்? இருதயத்தில் இருக்கணும். விசுவாச மக்களுக்கா இருக்கட்டும், ஊழியர்களுக்கா இருக்கட்டும், யாருக்கா இருக்கட்டும், இந்த வேத வசனத்தை நேசித்து அதன்படி நடக்கணும்னு பிரயாசப்படுகிற எல்லாருக்குள்ளேயும் தேவனுக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் நாம் எல்லாரும் நிரப்பப்பட்டிருக்கணும். ஆமென். அந்த பயம் என்ன செய்யும் அப்படின்னா, வாசிங்க சங்கீதம் 33:12 வாசிங்க. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. இப்போ கர்த்தரை ஒரு பிள்ளை தெய்வமாய் கொண்டிருந்தாலும், ஆண்டவர் ஒருவனை தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா? பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் அப்படின்னா ஆண்டுடைய நன்மையை, ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டுடைய ஆலோசனைகளை, ஆண்டுடைய மேன்மைகளை கண்டடைகிறவர்களும் அதன்படியாய் கடந்து போகக்கூடியவர்களுமாய் இருக்கிறபடினால் கர்த்தரை என்ன செய்யணும்? நேசிக்கிற பிள்ளைகளாக மாறணும். ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏன் பாவங்கள் பெருகுது? இன்னைக்கு ஏன் அக்கிரமங்கள் பெருகுது? இன்னைக்கு ஏன் பூமியில விசுவாச மக்களிடத்துல அநியாயங்கள் பெருகிறது? தேவ வசனத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னா அங்க என்ன இல்லாம போகுது? தேவனுக்கு பயப்படுகிற பயம் குறைந்து போகிறபடினால் துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்திரணும் அப்படின்னு சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்துல முறையிடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சோதரன். அறியாம தெரியாம செய்யற தவறுக்கு, பாவத்துக்கு நமக்கு மன்னிப்பு உண்டு, நமக்கு மீட்பு உண்டு, அதிலிருந்து மீண்டு வந்துடலாம். ஆனா துணிகரமாய் ஒரு பாவத்தை செய்யும் போது, துணிந்து ஒரு பாவத்துக்கு நாம் உள்ளாகும் போது அதுக்கு என்ன இல்லை? கொஞ்சம் மன்னிப்பு, கொஞ்சம் கடினம் தான். வசனம் நமக்கு தெரியுது, இந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு தெரியுது. அதை தெரிந்தும் நாம் திரும்பவும் செய்யறோம்னா ஆண்டவர் அதை அவ்வளவு சீக்கிரம் மன்னிப்பாரா அப்படின்னு தெரியல. அல்லேலூயா. சோதரன். அப்ப கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்ப அந்த தெய்வம் என்ன செய்வார் அப்படின்னா, 19வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்ட பயமா இருக்கணுமா? சுத்தம் உள்ளதும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்குமா? அப்படி நிலைச்சிருக்கணும். நாம் தேவனுக்கு பயந்திருக்க, நம்முடைய பயம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற அந்த குணம். பயம் அப்படின்னாவே பயம் வேணும், பயம் நமக்குள்ள இருக்கணும்னாவே அதுக்கு முதலாவது என்ன நமக்கு உண்டாகும்? கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம், கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம், சகித்து போகிற ஒரு அனுபவம், வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? கடந்து வரும். கீழ்ப்படிதல் இல்லாம பயம் நமக்குள்ள என்ன செய்யாது? வரவே வராது. வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யணும் அப்படின்னா அந்த வார்த்தையை உள்வாங்கிக் கொள்வதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது என்ன வரணும்? கீழ்ப்படுகிற சுபாவம், கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்குள்ள வரணும். அந்த அனுபவம் தான் தெய்வ பயத்தை நமக்குள்ள உள்ளுக்குள்ள நிறைய கொண்டு வரும். நம்ம தேவனுக்காக பயப்படும் போது, தேவனுக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நம்ம விரும்புகிற அந்த விருப்பத்தை காட்டிலும் தேவனுக்கென்று பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம உற்சாகத்து நிமித்தம் அல்லது நிறைய வார்த்தை நிமித்தம் ஆண்டவரே இதை செய்யறேன், அதை செய்யறேன், இப்படி பண்றேன், அப்படி வாழ்றேன் அப்படி நிறைய விஷயத்தை தேவ சமூகத்தில் நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லுவதை காட்டிலும் நீ தேவனுக்கு பயந்திருப்பதே சிறந்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமென். உபாகமம் 32வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 17 சத்தமா. அவர்கள் யாருக்கு பலியிடவில்லையா? தேவனுக்கு பலியிடவில்லை. சத்தமா வாசிங்க. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புதிய தெய்வங்களும் ஆகிய தோன்றிய புதிய தெய்வங்களுக்கு
அவர்கள் என்ன செய்தார்கள்? பேய்களுக்கு பலியிட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வசனம் என்ன சொல்லுது? யாருக்கு பலியிட்டார்களா? பேய்களுக்கு பலியிட்டார்கள். இப்ப முதல்ல இருந்து வாசிங்க. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. அவர்கள் தேவனுக்கு என்ன செய்யல? தன்னை உண்டாக்கின, தன்னை ஏற்படுத்தின, தனக்கு ஆதரவாக இருந்த, ஸ்தோத்திரம், தான் நம்புகிற, தான் வணங்குகிற, தான் ஆராதிக்கிற, தன்னை தெய்வமாக, ஸ்தோத்திரம், தான் தெய்வமாக ஏற்படுத்தி இருக்கிற அவருக்கு அவர்கள் என்ன செய்யவில்லை? பலியிடவில்லை. தாங்கள் அறியாதவை. பாருங்க, தாங்கள் அறியாததும் என்னதான்? நீ பலி செலுத்துறா, யாருக்கு பலி செலுத்தணும்? நீ ஆராதிக்கிற ஆண்டவர் வசனம் சொல்லுது, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நம்மை அறிந்திருக்கிறாராம். அவர் நம்மை புரிந்து வைத்திருக்கிறபடினா நாம் பலி செலுத்துகிறோம். அப்படின்னா நான் யாருக்கு பலி செலுத்துகிறேன்? ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறேனா, இல்ல ஆண்டவர் அல்லாத வேற ஏதாவது ஒன்றுக்கு நான் பலி செலுத்துகிறேனா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இப்போ தாங்கள் அறியாததும், தங்களுக்கு என்ன அப்படின்னே தெரியல, இது ஏது விஷயம்னே தெரியல, அதற்கு என்ன செய்தார்கள்? பலியிட்டு வாசி. தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் தங்களுடைய பிதாக்கள் யாருக்கு பயந்தார்களாம்? கர்த்தர் ஒருவருக்கே பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பிதாக்கள் வணங்காத ஒரு தெய்வத்தை, தங்களுடைய பிதாக்கள் பலி செலுத்தாத ஏதோ ஒன்றுக்கு பெயரே தெரியாத ஒன்றுக்கு என்ன செய்தார்களாம்? பலி செலுத்தினார்கள். வாசிமா. நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். நீ கர்த்தரை தொழுது கொள்ளலனா, தேவனுடைய சமூகத்துல நீ முழங்கால் படியிலடனா, கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்ய நீ தவறுகிறாய் அப்படின்னா நீ யாருக்கு தான் பலி செலுத்துற? பேய்களுக்கு தான் பலி செலுத்துற. அல்லேலூயா. கர்த்தரை நீ தொழுது கொண்டீனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு வசனம் சொல்லுது. இப்ப கர்த்தரை நீ துதிக்க மறந்தா, தேவனை ஆராதிக்க மறந்தா, சோத்திர வாழ்க்கையில என்ன கடந்து வரும்? பேய்களுக்கு பலி செலுத்தக்கூடிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில என்ன செய்யும்? கடந்து வரும். சோத்திர கர்த்தரை மறந்துட்டீனா, கர்த்தரை துதிக்காம விட்டுட்டீனா, ஆராதனை நேரம் ஆராதிக்கல, தேவனை தொழுது கொள்ளல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும், நீ ஆராதனைக்கு வரல, நீ ஆராதனைக்கு வராததுக்கு காரணமே சோத்திரம் வராம இருந்துட்டீனாவே அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பேய்களுக்கு பலியிடுறதுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஆராதனை செய்வதுன்னா, கர்த்தருக்கு பலி செலுத்தணும், எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும், தேவ சமூகத்துக்கு வரணும், தேவனை தொழுது கொள்ளணும், தேவனை ஆராதிக்கணும். அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ வீடுகள்ல இருந்துட்டீனா அது என்ன அர்த்தம்? நீ வீட்டிலேயே இருந்துட்டு அங்க இருக்கிற பேய்க்கு என்ன செய்யற? பலி செலுத்துறேன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. மல்கியா 1:6 வாசிங்க. மல்கியாவின் புத்தகம் 1:6 வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனப்படுகிறார்களே. பிதா யாரு? பிதா தன் குமாரனையும், குமாரன் தன்னுடைய பிதாவை, அதாவது ஒரு மகன் தன்னுடைய தகப்பனை என்ன செய்யறான்? கனம் பண்ணுகிறான். ஊழியக்காரன் தன்னுடைய எஜமான கனம் பண்ணுகிறான். சோத்திரம். கீழ வாசிங்க. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை கனம் பண்றான், ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமான கனம் பண்றான். சோத்திரம். இப்போ நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்க எனக்கு குமாரத்திகளா இருப்பீர்களே, ஆனா எனக்கு பயப்படும் பயம் எங்க? சோத்திரம். நான் உங்கள் எஜமானனா இருப்பானே, ஆனால் நீங்க ஒருவேளை வேலைக்காரர், ஆண்டவரே நீர் என்னுடைய எஜமானன் அப்படி நீ ஒருவேளை உன் மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா, எஜமானனாகி எனக்கு இருக்கிற கனம் எங்க அப்படின்னு கேட்கிறார். சோத்திரம். ஒண்ணு ஆண்டவருக்கு பயப்படணும், இல்லைன்னா ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கனம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறணும். ஒண்ணு பயப்படாமலும் ஆண்டவருக்கு கனப்படுத்தாமலும் இருந்தோம் அப்படின்னா நம்ம யாருக்கு பலி செலுத்துகிறோம்? பேய்களுக்கு பலி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு பலி செலுத்தாம நீ இருந்துட்டினாவே அதுக்கு சமந்தான். தேவனை துதித்து ஆராதித்து ஆலயத்துக்கு வந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி
அவருக்கு பிரியமாய் வாழுகிற சூழ்நிலை காலத்தில் எல்லாமே நமக்கு பிரச்சனைகளும் பிரதிகூலங்களும் போராட்டங்களும் நமக்கு முன்ன நிறைய நிற்கும் போது தேவனை தேடாம துதிக்காம தேவ சமூகத்துக்குள்ளே கடந்து போகாம இருக்கிற ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் எவ்வளவு அதிகமாக இருக்கும். அவன் சோதரன். இதுல என்ன நமக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும் அப்படின்னா, ஆண்டவரை பிரியப்படுத்தாம நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருசா தெரியவே தெரியாது. ஏன்னா நாமும் பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போய் பிரச்சனையை நாம ஒன்றாய் விடுகிறோம். ஆண்டுடைய பிள்ளையா இருக்கும்போது பிரச்சனை நமக்கு முன்னாடி நிற்கும். நாமும் பிரச்சனைக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம்? எதிர்த்து நிற்கிறோம். எதிர்த்து நின்று போராடக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப எதிர்த்து நின்று போராடுகிற போது ஒரு போராட்டத்தினுடைய அனுபவம், ஒரு போராட்டத்தினுடைய காரியத்துக்கு முன்னாடி தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அப்ப எதிர்த்து போராடும் போதுதான் நமக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியும். எதிர்த்து போராடாத போது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாது. இப்படி வச்சுப்போம், ஒரு குடிகார கணவன், பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. இப்போ இவங்க கொண்டு வந்துதான் குடும்பத்துல சமைக்கணும், சாப்பிடணும் எல்லாம் இருக்கு. இவர் தினந்தோறும் குடிச்சிட்டு வர்றாரு, வீட்டுக்கு எதுவுமே செய்யல. இப்போ இந்த அம்மா டெய்லி போராடிக்கிட்டே இருக்கு. இப்படி டெய்லி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்கு காசு கொடுக்கலையே, சமைக்கிறோமே, பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது போல பார்க்கணுமே, எதுவுமே இல்லையே அப்படின்னு இந்த அம்மா தினந்தோறும் போராடும் போது தான் அந்த அம்மாவுக்கு அந்த வாழ்க்கை எப்படி தெரியும்? போராட்டமா தெரியும். ஐயோ, இப்படி போராட்டமான ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கே. இப்போ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த போராட்டமே சரி நம்ம சமாளிச்சுப்போம் அப்படின்னு அது அப்படியே அதுக்கு நேரம் அடாப்ட் ஆயிடுது. இப்ப எந்த பேச்சுமே இல்லை. இவர் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்கிறார். ஆனா நம்ம எதிர்த்து என்ன செய்யறதில்ல, ஒரு வார்த்தையும் கேட்கறது இல்லை, பேசுறது இல்லை. குடும்பத்துடைய காரியம் செலவெல்லாம் அசியூசுவலா எப்படி என்ன நடக்குமோ, எப்படி பாக்குறாங்களோ அப்படி அப்படியே நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன இருந்த போராட்டம் இப்ப இருக்குதா அப்படின்னு கேட்டா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, போராட்டத்துக்கு குறைவே இல்லை, போராட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், எப்படி என்ன மாத்திக்கிட்டேன்னா, அந்த போராட்டத்துக்கு எதிராக, அந்த தீமைக்கு எதிராக நின்று நான் போராடுறதை என்னைக்கோ என்ன செஞ்சுட்டேன், நிறுத்திட்டேன். போராடினா தானே எனக்கு பிரச்சனை பெருசா தெரியுது. இப்ப நான் அந்த தீமையை, அந்த போராட்டத்தை கண்டுக்கிறதே இல்லை. அது பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் நான் என்ன செய்யறேன், இப்ப முன்னின்னு செய்யறேன். உங்களுக்கு விளங்குறதா இல்லையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமா நம்ம வாழும்போதுதான் போராட்டமும் பிரச்சனையும் நமக்கு பெருசா தெரியும். அவருக்கு பயப்படாம, அவருக்கு பிரியமா வாழாம, அவருக்கு உண்மையா இல்லாம, அவருக்கு ஆராதனை செய்யாம நம்ம அப்படியே இருந்துட்டோம்னா பிரச்சனை நமக்கு ஒரு பெருசா தெரியவே தெரியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நான் பிதாவானால் எனக்கு இருக்கிற கனம் எங்க? அந்த கனத்தையும் அந்த மதிப்பையும் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நான் உங்க எஜமானனா இருந்தேன்னா நீங்க எனக்கு பயப்படுகிற அந்த பயம் எங்க, கனம் எங்க அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்கிறார். இப்ப நமக்கு ஆண்டவர் எஜமானனா இல்ல பிதாவா? எஜமானனா பிதாவா? நாம் ஆண்டவருக்கு வேலைக்காரர்களா இல்ல ஆண்டுடைய பிள்ளைகளா? ஆண்டுடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படின்னா இப்ப ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? கனம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. நம்மளோட வாழ்க்கையில எந்த சூழ்நிலை ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு என்று முதலிடத்தை எங்க கொடுக்கிறோம்? நம்ம வேலைக்காரரா இருந்தா எஜமானனை பார்க்கும்போது எஜமானனே அப்படின்னு பணிவா இருந்துட்டா போதும். அதுக்கப்புறம் எஜமானனை கொடுத்து நம்ம எந்த ஒரு எண்ணத்தையும் நம்ம கொண்டு அவசியமே கிடையாது. எஜமானவே நம்முடைய அதிகாரியை பார்க்கும்போது, நமக்கு ஓனரை பார்க்கும்போது, இல்லை நீங்கள் வேலை செய்த இடத்துல இருக்கிற உங்கள் சூப்பர்வைசரை பார்க்கும்போது, உங்கள் ஹெச்ஆரை பார்க்கும்போது ஹெச்ஆர் வருமா, சார் நல்லா இருக்கு, ரைட், ஓகே, சார் பாருங்கம்மா, அமைதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அவர் போனதுக்கப்புறம் அதை குறித்த ஒரு தாட்டு நம்ம மைண்டில் என்ன செய்யக்கூடாது, இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் அவர் நமக்கு தகப்பனாக இருப்பாரேயானா, நமக்கு பிதாவாக இருப்பாரேயானா, அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இல்லாம இருந்தாலும் சரி. சொல்றது உங்களுக்கு விளங்குதா?
ஆண்டவருக்கு முன்னாடி நின்னாலும் அவர் நிக்காம நம்ம யாரு கூட நின்னாலும் சரி, அங்க ஆண்டுடைய நாமத்துக்கு மாறாக மறுதலி போயில ஆண்டுடைய வசனத்துக்கு மாறாக எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆதரவாக நிற்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். எந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக தான் இருக்கணும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது கடகடான கொஞ்சம் வாசிங்க பாப்போம். 1 ராஜா 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. இப்போ எலியா ஜனங்கள்ட்ட வந்து கேக்குறார், நீ எந்த மட்டும் 2 மனதோடு நினைவுகளோட குந்தி நடப்பீர்கள். இப்ப ஜனங்கள்லாம் முழிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க கர்த்தரை தெய்வமானால் கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, இல்ல பாகால் தெய்வமானால் அவனை என்ன செய்யுங்க, பின்பற்றிக் கொள்ளுங்க. நீங்க ரெண்டுக்கும் என்ன செய்ய முடியாது, பலி செலுத்த முடியாது. 2 மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன். சோத்திரம். அவன் ஏதாவது ஒண்ணுல என்ன செய்வான், கண்டிப்பா விடுவான். சோத்திரம். அப்படின்னு வசனம் சொல்லுங்க. 2 வழிகளில் நம்மளால நடக்கவே முடியாது. கர்த்தருக்கு பிரியமாயும் உலகத்துக்கு பிரியமாயும் நம்மளால நடக்கவே முடியாது. ஒன்று கர்த்தருக்கு பிரியமாய் நட, இல்ல கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க உன்னால முடியலன்னா உலகத்தின் பின்னே போய் விடு அப்படின்னு தான் பைபிள் நமக்கு சொல்லுது. அப்ப எந்த மட்டும் 2 நினைவுகளை கொண்டு நீங்கள் குந்தி நடப்பீர்கள் அப்படின்னா, கொஞ்ச தூரம் கொஞ்ச நாள் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறது, அப்புறம் அப்படியே சோர்ந்து போய் அப்புறம் ஆலயம் வேண்டாம், ஆராதனை வேண்டாம். அப்புறம் அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஸ்டேட்மெண்ட், ரெடி எல்லாம் ஆயிடுறேன், ஆனா என்னமோ தெரியல என்னால ஆலயத்துக்கு என்ன செய்ய முடியல. நான் ரெடி ஆயிடுறேன், சனிக்கிழமை மைண்ட்லலாம் வந்துடுது, ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் சூப்பரா ரெடி ஆயிடுறேன், ஆனா என்னால என்ன செய்ய முடியல, ஆலயத்துக்கு வர முடியும். சோத்திரம். இதுதான் 2 நினைவா இருக்கிறது. ஆண்டவர் அதுக்கு தான் முதல்ல சொல்லிட்டார், நீ ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டியது எப்படி தொழுது கொள்ளணுமா, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை என்ன செய்ய தொழுது கொள் அப்படின்னு பைபிள் சொல்லு. இப்ப சாதாரணமா ஒரு 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 ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறோம்ல, ரெடி பண்றோம், ப்ரிப்பேர் ஆகிறோம். 1 மணி நேரமா ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா தேடி எதை எங்க வச்சோமோ எல்லாம் தேடி எல்லாம் ஜோடியா எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ 4:30 மணிக்கு பஸ். இப்போ எத்தனை மணிக்கு, 4:30 மணிக்கு பஸ். 4 மணிக்கு தான் முடிச்சிருக்கிறோம். 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 1/2 மணி நேரத்தில் ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும், பாத்ரூம் போகணும், ட்ரெஸ் மாற்றணும், ரோட்டுக்கு ஓடியா இருக்கும். ஒரு மணி நேரமா ரெடி ஆகிற சூழ்நிலையை விட இந்த 1/2 மணி நேரத்தில் சூப்பரா ரெடி ஆகிடுவாங்க. அவ்வளோ கடை என்ன நடக்கும், வேலை நடக்கும், முழு மூச்சா வேலை நடக்கும். மற்ற நாள்ல பாருங்க, ஆலயத்துக்கு வரும்போது பாருங்க, அடி மேல அடி வச்சு அப்படியே சோத்திரம், இப்படித்தான் வரும். புரியுதா? இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, ஆண்டவர் என்ன செய்யறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நம்ம சொந்த விஷயத்துக்கு சொந்த காரியத்துக்கு நம்ம காட்டுற அந்த அக்கறை, காட்டுற அந்த துடிப்பு, அந்த வேகம், உத்வேகத்தை தேவனுடைய காரியத்துக்கு, ஆலயத்துக்கு போவதற்கு, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு என்ன செய்யறது இல்லை, காட்டுறது இல்லை. ஏன் அப்படின்னா, அங்க லேட்டானா பஸ் போயிடும். அங்க பஸ் போனா அடுத்த பஸ் பிடிச்சு போனோம், ரொம்ப தொந்தரவு. அப்படியே அங்க லேட்டா போனா அவன் கேள்வி மேல கேள்வி கேட்பான். அவங்க நம்ம நின்று பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். இங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியே கேள்வி கேட்டாலும் அப்படின்னு பல கட்டின்னு இருந்துடலாம், அப்படியே அமைதியா இருந்தாலும். அப்படித்தானே? ஆமே. ஆண்டவர் நின்று கேள்வி கேட்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் என்ன செய்தாராம், அந்த கேள்வியை கேட்டார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படி இல்லை. உன் மனசாட்சி உனக்கு என்ன சொல்லுதோ நீ அப்படியே வாழ். ஆண்டவர் நமக்கு சொல்றது, உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அப்படியே வாழ். உன் கண்ணின் காட்சிகளிலும் நெஞ்சின் வழிகளிலும் நட. ஆனாலும் கர்த்தர் உன் நடக்கை நிமித்தம், நீ போகிற விஷயத்து நிமித்தம், நீ லேட் பண்ற, இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன், லேட் பண்றது நிமித்தம், உன்னுடைய நடக்கை நிமித்தம்,
நீ ஈடுபடுகிற உன் ஈடுபாடுகள் நிமித்தம், உன்னுடைய சிந்தை நிமித்தம் ஆண்டவர் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள் அப்படின்னு பிரசங்கி சொல்றார். நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டுதான் ஆண்டவர் நியாயத்துல நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவார். சும்மா கொண்டு போய் ஆண்டவர் நியாயத்துல நம்மளை நிறுத்தவே மாட்டார். அப்ப எந்த மட்டும் குந்தி நடப்போம். கொஞ்ச நாள் சூப்பரா வேக வேகமா ஓடுறது, என்னடா வண்டி இவ்வளவு வேகமா ஓடுது அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவுதான், அடுத்த கொஞ்சம் அப்படியே டவுன் ஆயிடும். சொல்லு அது ஏன் டவுன் ஆகுது அப்படின்னா, ஒன்று உந்தி தள்ளுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும், யாராவது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தை மைண்டில் வந்திருக்கும், அது அப்படியே அதனால டவுன் ஆகுது. நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தரை மட்டும் பார்க்கணும். உலகத்தில் நம்ம யாரை பார்த்தோம்னாலும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழவே முடியாது. கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும். மனுஷனை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். நம்ம மனுஷனை பார்த்துட்டோம்னு வச்சுக்கல, எங்கேயாவது விழுந்து போயிடுவோம், எங்கேயாவது சோர்ந்து போயிடுவோம். எல்லா மனுஷனும் நமக்கு பிரியமா இருக்க முடியாது, எல்லா மனுஷனுக்கும் நம்ம பிரியமா வாழணும் முடியாது. அதை மட்டும் நினைச்சுக்கல. எல்லாம் பார்க்குற எல்லா மனுஷரும், சபையில் இருக்கிற எல்லாரும் எனக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறானது. இல்லை சபையில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ரொம்ப பிரியமா இருக்கணும், எல்லாருக்கும் நான் ரொம்ப முன் உதாரணமா இருக்கணும்ன்றது ஓகே. ஆனா எல்லாத்துக்கும் பிரியமா இருக்கணும்ன்றது முடியாத காரியம். நம்ம நல்லது செய்யறது ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு எப்படிப்பட்டதா இருக்கும், ஆகாததா இருக்கும். என்ன அவங்க அப்படி பண்றாங்க, என்ன அவங்க ட்ரெஸ் என்ன, அவங்க இருக்கிறது என்ன, அவங்க போறது என்ன, அவங்க வர்றது என்ன, இப்படியெல்லாம் மனசுல வச்சிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயம் என்ன உண்டாகும், நமக்குள்ள பிரிவினைகளை உண்டாகும். ஆமா, நம்ம யாரை மட்டும்தான் பார்க்கணும், கர்த்தரை மட்டும்தான் பார்க்கணும். சபையில வீட்டுல குடும்பத்திலையும் தான், குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நம்ம மேல பிரியமா இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது. இருக்கிற வரைக்கும் சோத்திரம், இல்லையா ஆண்டுட்டு ஜோபன் ஆண்டவரே சோத்திரம், நாங்கள் குடும்பமா ஐக்கியமா சமாதானமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா அதை விட்டு நீ ஒரு படி தள்ளி போய் எல்லாரும் நம்ம வார்த்தையை கேட்கணும், எல்லாரும் நம்ம சொன்னபடி நடக்கணும், எல்லாரும் நம்ம திட்டம் பண்ண மாதிரி நடக்கணும், முடியவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கதான் பிரச்சனைகளை பிசாசு பெருசா தூண்டுவோம். அப்ப இதெல்லாம் எதுக்கு ஆரம்பம் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் விட்டு பின்மாறி போவதற்கு, குந்தி குந்தி நடப்பதற்குண்டான காரியங்கள். சோத்திரம். சங்கீதம் 36:1 வாசிங்க. முடிக்கிறோம் சீக்கிரமா. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும். என் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை, அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு எனக்கு தெரியும், ஏன்னா அவன் கண்களுக்கு முன்ன என்ன இல்ல, தெய்வ பயம் இல்ல. இப்ப தெய்வ பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லாம போகும் அப்படின்னா அவனுக்குள்ள இருந்து என்ன பேச்சு வருமா, துரோகமான பேச்சு, ஏளனமான பேச்சு, அவதூறான வார்த்தைகள். சோத்திரம். இன்னைக்கு காலகட்டத்தில் அவதூறமான ஏளனமான வார்த்தைகள் எல்லாம் எங்க துன்மார்க்கனிடத்திலிருந்து வருகிறதோ இல்லையோ, தேவனை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து தான் நிறைய வருது. அல்லேலூயா. சோத்திரம். துன்மார்க்கமான பேச்சு, துரோகமான பேச்சு, தீங்கான காரியங்கள் யார் பேசுகிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து தான், இருதயத்திலிருந்து தான். காரணம் என்னன்னா, அவருடைய கண்களுக்கு முன்பாக என்ன இல்ல, என்னை காண்கிற ஒருவர் இருக்கிறார் என்கிற பயம் அற்று போகிறபடினாலதான். சோத்திரம். ஏசாயா 65:11 வாசிங்க. 11. ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத் என்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பானபலியை நிறைவாக்கினார்களே. மேனி என்னும் தெய்வத்துக்கு பானபலிகளை நிறைவாக்குறார், நிறைத்து கொடுக்கிறார், வார்த்து கொடுக்கிறார்கள். சோத்திரம். என்னதான், கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை விட்டு. சோத்திரம். கர்த்தரை துதிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நம்ம தவறுகிறோம் அப்படின்னா, சோத்திரம், அந்த விசுவாச மக்கள், அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்களாம், கர்த்தரை விட்டு தேவனை துதிக்காமல் போய், தேவனை ஆராதிக்காமல் போய், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தை மறந்து இப்ப யாரை அங்க ஆராதிக்கிறார்கள், யாருக்கு வழி செலுத்துகிறார்கள், சாத்தான் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். சோத்திரம். மேனி என்னும் தெய்வத்திற்கு
பான பலியை என்ன செய்கிறார்களாம்? நிறைவாக்குகிறார்கள். இப்ப கர்த்தரை நம்ம மறந்துட்டோம்னாவே, தேவனை துதிக்காம இருந்துட்டோம்னாவே எனக்கு சமம்தான். பிறனுக்கு நம்ம பலி செலுத்துறதுக்கு சமம். அவ கர்த்தரை என்ன செய்யணும்? நித்தமும் தேடணும், நித்தமும் கர்த்தருக்கு பிரியமா நம்ம வாழணும், நித்தமும் கர்த்தருக்கு பிரியமா நம்ம ஜீவிக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நம்ம மாறும். அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் மாறும். பரிசுத்த பர்வதத்தை மறக்கிறவர்கள். யார் பரிசுத்த பர்வதத்தை மறப்பா அப்படின்னா, தேவனுடைய ஆவியை பெறாதவர்கள். தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருக்குமே, ஆனா தேவனுடைய ஆவி உனக்கு ஆலோசனை சொல்லுவோம், உன்னை நித்தமும் நடத்தும். மகா வறட்சியான காலங்களில் அவரின் ஆத்துமாவை திருப்தியாக்கி என்ன செய்கிறாராம்? நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நல்லா கவனிக்கிற இந்த வசனத்தை. மகா வறட்சி நமக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? உணவுக்கே வழி இல்லை, வீடுகள்ல சாப்பாடும் இல்லை. சாப்பிடலாம் பரவாயில்ல, இப்படி இருக்கிற மாதிரி இருந்து செத்து போயிடலான் இருக்கிறவங்க ஒரு சிலர். வறட்சி ஆகும்போது இன்னைக்கு நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். குடும்பங்களிலே குறைவு, ஆசைகள் நிறைய. குடும்பங்களிலே குறைவு வரும்போது ஆசைகள் நிறைய. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பரவாயில்ல, இதுக்கு மேல என்னால ஆழமா சொல்ல முடியாது. அல்லேலூயா. பரவாயில்ல, உலகத்துல நடக்காததா நடக்குது, உலகத்துல செய்யாததா நான் செய்கிறேன், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? கடந்து போகும், மாறி போகும். அப்ப மகா வறட்சியான காலங்களிலே அவரின் ஆத்துமாவை என்ன செய்கிறாராம்? திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப மகா வறட்சி உனக்கு எனக்கும் வந்துடக்கூடாது. அப்படியே வந்தாலும் கூட நான் கர்த்தரை தெய்வமாய் பின்பற்றுகிறபடினால், நான் கர்த்தரை தெய்வமாய் ஆராதிக்கிறபடினால், நான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினால் அவர் என் ஆத்துமாவை திருப்தியாய் நடத்தி கொண்டு போகிறார். ஆகையினாலதான் நம்ம குடும்பங்களில் என்ன வந்துடக்கூடாது? வறுமைன்றது வந்துடவே கூடாது. வறுமைன்ற ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கவே கூடாது. கூடுமான அளவுக்கு என்ன செய்யணும்? உழைப்பதற்கு நம்முடைய பலனை கொடுக்கணும். உழைக்காம திங்கவே கூடாது. உடம்புலயே ஒட்டாது. சில பேர் உழைக்கவே மாட்டான், ஊருக்குள்ள கடன் வாங்கி வச்சிருப்பான். உழைக்கணும். கர்த்தர் அதுக்குள்ளான பலன் நமக்கு தரணும். அப்ப உழைக்காம நமக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பிறர்கிட்ட கையேற்ற தோணும். எனக்கு ஒரு 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடு, ஒரு 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, அப்படி ஆரம்பிக்கும். 500 ரூபா கொடு, 1000 கொடு அப்படின்னு ஆரம்பிக்கும். நம்முடைய பாதையை மாறி போக பண்ணும். அப்புறம் அவன் என்ன சொல்லுவான்? இந்த பொருளை கொண்டு போய் கொடுறா, உனக்கு 2000 தருவான் அப்படிம்பா. 2000 கிடைக்கிற இந்த பொருளை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பொருளை கொண்டு போய் கொடுத்தா அது உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயமா இருக்கும், நியாயத்துக்கு புறம்பான விஷயமா இருக்கும், அது ஏதாவது இல்லீகலா இருக்கும். நமக்கு இது என்ன தெரியும்? நம்ம கொண்டே கொடுத்தா 2000 கிடைக்குது. இன்னைக்கு ஸ்மக்லிங் எல்லாம் எப்படி நடக்கும்? ஸ்மக்லிங் எல்லாம் அப்படிதான் நடக்குது. ஏர்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வராங்கல்ல, ரெகுலரா பொருட்களை கடத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவன் ஏர்போர்ட்டுக்கு வெளியே நிற்பாங்க. இந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியே நிற்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி தமிழ்நாடுக்கு மாதிரி அப்படியே தெரிஞ்சுன்னா அவங்கள்ட்ட போய் பேச்சு கொடுத்தாங்க, இந்த பொருள் நிறைய இருக்கு, நான் அவசரமா வந்துட்டேன், இதெல்லாம் ஒன்று எடுத்துட்டு போக முடியாது, இந்த நீ சென்னை தானே போறீங்க, இந்த பொருளை நீங்க வச்சுங்க, நான் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்து உங்கள்கிட்ட என்ன செஞ்சுக்கிறேன். 3 பொருள் 4 பொருளுக்கு மேல வச்சிருந்தாலும் அதுக்கு என்ன கட்டணும்? அவன் டியூட்டி கட்டணும், வரி கட்டணும். இப்ப அந்த ஒரு பொருள் அவன் அங்க பில்லு இல்லாம வாங்கிட்டு வரான். அப்ப அந்த ஒரு பொருளை ஒரு ஆள் வச்சிருந்தா ஈஸியா எடுத்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு இப்படிதான் பொருட்களை என்ன செய்யறான்? கடத்துறான், சோதனம். 1 முறை 2 முறை பாப்பான், 3வது முறை எடுத்துட்டு வரான் பாருங்க, அவனே ஏஜெண்டா என்ன செஞ்சிருவான்? மாறிடுவான். இப்படிதான் ஸ்மக்லிங் நடக்குது. அப்ப ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே வறுமையில வாடுகிற ஒரு குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னா, பாதைகள் மாறி போக பண்ணும்.
அங்கதான் வசனம் சொல்லும், மகா வறட்சியான காலங்களிலே நான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினால் அவர் என் ஆத்துமாவை திருப்திப்படுத்தி என்னை நடத்துகிறார். என் கால் சறுக்குதலுக்கும் சோதனை என் காலுடைய வழிகளை ஆண்டவர் என்ன செய்யறார்? பாதுகாத்து நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சீரழிஞ்சு போறதுக்கு, அநேக பெண்கள் இன்னைக்கு பாதை மாறி போறதுக்கு காரணம் என்னன்னா வறுமை கோட்டுக்கு அதிகமா இருக்கிறதுனால. என்ன நடந்தாலும் சரி, என் பாதை நான் ஒருபோது என்ன செய்ய மாட்டேன், மாத்திக்கவே மாட்டேன்ற ஒரு முடிவுக்குள்ள நம்ம வரணும். ஆமென். சோதனை வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை விட்டு பரிசுத்த பர்வதத்தை என்ன செய்தான்? மறந்தார்கள். ஆண்டுடைய ஆலயத்தை எப்படி மறக்க முடியும்? இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, ஐயோ அந்நிய தேசத்தில் கர்த்தருடைய பாட்டை நாங்க எப்படி பாடுவது? எங்க ஆலயத்தை விட்டு நாங்க வந்துட்டோம், ஆராதனை விட்டு வந்துட்டோம், தேவனை துதிக்கிறதை விட்டு வந்துட்டோம். நாங்கள் கூடி ஜெபம் பண்றது எவ்வளவு நல்லா இருந்துச்சு, ஆடி பாடிக்கிறது எவ்வளவு நல்லா இருந்தது. இன்னைக்கு நாங்க வந்து இவ்வளவு அனுபவத்தை, இவ்வளவு கஷ்டத்தை, வேதனைகளை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே அப்படின்னு அவர்கள் மனம் வந்து போனார்கள். நீ ஒரு வாரம் ஆலயத்தை, ஒரு நாள் ஜெபத்தை, ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தை நீ மறக்கிறது உன் வாழ்க்கையில ஒரு சங்கடமான காரியத்தை கொண்டு வரணும். அதற்காக நீ கண்ணீர் சிந்துகிற அனுபவமா மாறணும். நம்ம கடைக்கு போற மாதிரி இன்னைக்கு ரெண்டு பரவாயில்ல விடு, நாளை கடைக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஆகி போச்சு மக்களுடைய மனது. ஆலயத்துக்கு இன்னைக்கு போலன்னா என்ன, அடுத்த வாரம் போய்க்கலாம், ஒன்றும் பெருசா ஒன்றும் பாதிப்பு என்பது நமக்கு என்ன செய்யாது, வரவே வராது அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. இவைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் நம்மை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள்ளணும். 1 தீமோத்தேயு 1:3 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:3 சீக்கிரமா. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி வீட்டுக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. சோத்ரம். அல்லேலூயா. அது பவுலங்க தீமோத்தேயுக்கு சொல்றார், நீ என்னதான் நீ உபதேசிக்கிற உபதேசம், மக்களுக்கு போதிக்கிற போதை நான் எப்படி இருக்கணுமா, வீணான உபதேசமா இராதபடிக்கு, கட்டுக்கதைகளா இருக்காதபடிக்கு, மாறுபாடான காரியமா இருக்காதபடிக்கு வசனத்தை முதலாவது என்ன செய்ய ஜனங்களுக்கு போதித்து புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறத பார்த்தோம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு யாருக்கு எதை பிடிக்குது? இன்னைக்கு வசனத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வசனத்தை கேட்கறதுக்கு சிந்தனை வர மாட்டேங்குது. அந்த வசனத்தின் வழியை கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் கதை சொல்லி பாருங்க, நீங்க வாய்க்குள்ள ஈ போற மாதிரி என்ன செய்யணும், கதையை கேட்டு. ஆனா வார்த்தையை கேட்கிற அளவுக்கு, வசனத்தை கேட்கிற அளவுக்கு, வசனத்தினுடைய அந்த ஆழத்தை புரிந்து கொள்கிற அளவுக்கு இந்த மைண்ட் என்ன செய்யல, இல்ல, போகல. அவனுடைய விருப்பம் எதன் மேல இருக்கு? அங்கதான் பவுல் சொல்றார், வீணான கட்டுக்கதைகளை சொல்லி ஜனங்களை என்ன செய்யாத, வழிநடத்தாத, வசனத்தை சொல்லி வார்த்தையை சொல்லி மக்களுக்கு என்ன செய், போதனை செய் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆமென். விசுவாசத்தினால தெய்வீக பக்திக்கு ஏதுவான காரியத்தை ஜனங்களுக்குள்ள சொல்லு அப்படின்றார். எரேமியா 2:19 வாசிங்க பாப்போம். எரேமியா 2:19. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாதிருக்கிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாதிருக்கிறதும், எல்லா பொல்லாப்பும் கசப்பான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதா? ஒண்ணு வாசி. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் தீமை உன்னை தண்டிக்கும். நீ செய்யற தீமை, நீ செய்யற தீங்கான காரியம் உன்னை என்ன செய்யுமா? தண்டிக்கும். அடுத்து உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடான காரியங்கள், மாறுபாடான வழிகள், தீமையான வழிகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகள் உன்னை என்ன செய்யுமா? கண்டிக்குமா? கண்டித்து உன்னை உணர்த்தும்.
கர்த்தருடைய வசனம் நம்ம பாதை மாறும் போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகள் நடக்கும் போது கர்த்தருடைய வசனம் என்ன செய்வோம்? நம்மளை கண்டிக்கும். கண்டித்து போதித்து என்ன செய்ய? சிட்சித்து ஜனங்களுக்கு போதனை செய்ய அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்போ தீமை நம்மளை என்ன செய்யுமா? தண்டிக்கும். நம்ம ஒரு தீமை செஞ்சுட்டோம்னா தீமை நிமித்தமா என்ன உண்டாகும்? தண்டனை கண்டிப்பா உண்டு. அதே நம்முடைய மாறுபாடான விஷயம், தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்கள் வரும்போது அந்த விஷயங்கள் நம்ம என்ன செய்யலாம்? கண்டிக்கிறதா இருக்கிறது. கீழே வாசிமா. நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் அல்லது ஆண்டவரை விட்டு விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாதிருக்கிறது. ஆண்டவரை பற்றுகிற பயம் உன்னிடத்தில் இல்லாம இருக்கிறதும். எத்தனை பொல்லாப்பும், எவ்வளவு பொல்லாப்பு, கசப்புமான எவ்வளவு கசப்பானது. இப்ப ஆலயத்துக்கு வராம இருக்கிறதும், ஆண்டவரை தேடாததும், ஆண்டவருக்கு பிரியமா நீ வாழாததும், ஆண்டவருக்கு உண்மையா உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம இருக்கிறதும் எவ்வளவு பொல்லாப்பு, எவ்வளவு தீமையானதுன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இது யாருக்கு சொல்லுது? உலக பிரகாரமாய் வாழ்கிற மனுஷனுக்கு சொல்லல, துன்மார்க்கமான மனுஷனுக்கு சொல்லல, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் இங்க வசனம் சொல்லுது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தரை விட்டு விட்டா, கர்த்தரை தேடாம இருந்தீனா, கர்த்தரை ஆராதிக்காம இருந்தீனா, ஆராதனை விட்டு விட்டீனா, ஜெபத்தை விட்டு விட்டீனா, ஜெப நேரத்தை விட்டுட்டீனா, அது நிமித்தம் உனக்கு என்ன உண்டாகும்? பொல்லாப்பு வரும்னு பைபிள் சொல்லுது. பொல்லாப்புன்னா என்ன? பொல்லாப்புன்னா என்ன? வீணான பிரச்சனை, வீணான காரியம், வீணா உருவாகிற ஒரு விஷயம். அப்ப நம்ம புலம்புவோம், நான் எதையுமே செய்யல, எதையுமே சொல்லல, சும்மாவே என் மேல சொல்றாங்க. சும்மா சொல்றதுக்கு பேர் தான் பொல்லாப்பு. ஆமென். ஸ்தோத்திரம். நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தீனா, தேவ சமூகத்துல அமர வேண்டிய நேரத்துல தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தீனா, இப்படிப்பட்ட பொல்லாப்பு உன் வாழ்க்கையில என்ன செய்யாது? வரவே வராது, வந்திருக்காது. அப்ப கர்த்தரை தேடாமல் இருக்கிறதுனால், தேவனை துதிக்காமல் இருக்கிறபடினா நமக்கு என்ன வரும்னு பைபிள் சொல்லுது? பொல்லாங்கு வரும், பொல்லாப்பு வரும். எல்லா தீமைக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் சோத்திரம் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கணும். சோத்திரம். ஆதியாகமம் 20:11 வாசிங்க. நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 20:11. அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும், என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள், என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று நான் நினைத்தேன். சோத்திரம். இப்ப ராஜா கேட்கிறார், இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் அங்க பகலில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத அவங்க இருக்கிறத ராஜா பார்த்துட்டு, யாராது அப்படின்னு ராஜா கவனிச்சு அவங்க இங்க கூட்டிட்டு வா அப்படின்ற. கூட்டிட்டு வந்தோன்னா இவங்க கேட்கிறார், அது யாரா அப்படின்னா என் சகோதரி அப்படின்றார் ஆபிரகாம். சோத்திரம். ஏன் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டா, ராஜா ஒருவேளை என்ன மனைவின்னு சொல்லிட்டா இவனை கொண்டு போட்டு சாரால என்ன செஞ்சுக்குவாரு? சேர்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அப்படி சொல்லிட்டார். இப்ப சொன்ன உடனே சரி, ராஜா மைண்ட்ல அப்படி வந்துருச்சு. இப்ப ஆபிரகாம் என்ன செய்யணும்? முடிக்கணும். ஆபிரகாமுடைய மனைவியை தன்னுடைய மனைவியா சேர்த்துக்கணும்னு ராஜா என்ன பண்ணிட்டார்? ஒரு நாள் கேப் ஆசைப்பட்டுட்டார். இப்ப அடுத்த நாள் அந்த ராத்திரி ஆண்டவர் அந்த ராஜாவோட என்ன செய்யறாரு? பேசுறார். நீ ஆபிரகாம் மேல கை வைக்காத, அவன் ஏன் பிள்ளை. சோத்திரம். நீ அப்படி ஒரு நினைவாக இருக்காத. நம்முடைய நினைவுகளை ஆண்டவர் அறிகிறார். அசல் நினைவா சொல்லு, நம்முடைய நினைவுகளை வகையறுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். இப்ப அங்க பேசும்போது தேவ தூதனை கொண்டு அங்க ராஜாவுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. ராஜா எச்சரிக்கப்படுகிறார். ராஜா பயந்து தெளிவாகி தேவ சமூகத்துல மன்னிப்பு கேட்டுட்டு இப்ப ராஜா திரும்ப ஆபிரகாமை கூப்பிடுறார். ஆபிரகாமை கூப்பிட்டு, ஏன்டா நீ அப்படி சொன்ன, உன் சகோதரி அப்படி சொன்ன அப்படின்னா, இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை அப்படி நான் நினைச்சிட்டு, ஒருவேளை என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவீர்கள் அப்படி நினைச்சிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். ராஜா ஆபிரகாமுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லா நன்மைகளை எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து, ஒரு ராஜா மாதிரியே ஆபிரகாமன் இந்த இடத்துல இருக்காதடா சாமி, ஆண்டவர் நீ எங்க சொன்னாரோ அந்த இடத்துக்கு என்ன செய்ய, நீ உடனே கிளம்பு, இந்த இடத்த விட்டுன்னு காலி பண்ணி அனுப்பிடலாம். இப்ப தெய்வ பயம் இல்லாத இடத்துல ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? சீர்கட்டு போயிருப்பார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு சபையில, ஒரு குடும்பத்துல, ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தெய்வ பயம் அப்படின்னு இருக்கணும். நம்ம இந்த உலகத்துல எல்லாரையும் மறைச்சிடலாம்.
இப்போ நான் இருக்கலாம், உங்களை நான் சொல்றேன், என்ன சொல்றேன், இப்போ நான் என் மனைவிக்கு தெரியாம, என் பிள்ளைகளுக்கு தெரியாம, சபைக்கு தெரியாம நான் ஏதாவது ஒரு தப்பு நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் மறைச்சு, இவங்களுக்கு எல்லாம் மறைச்சு நான் ஒரு தப்பை என்ன செஞ்சிடலாம், பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா தெய்வத்து ஒருபோது என்ன செய்ய முடியாது. என்னை ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், என் மீது கவனம் வச்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு தவறு செஞ்சுட்டு நான் பலிபீடத்துல வந்து என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. இதேதான் உங்களுக்கும். நீங்க ஒரு தவறு செய்றீங்கன்னா, தவறு செய்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில இயல்பு. ஆனா அதை தொடர்ந்து செய்யக்கூடாது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது தப்புன்னு தெரிஞ்சுட்டா என்ன செஞ்சிடணும், முற்றுப்புள்ளி வச்சிடணும். வாழ்க்கையில நம்மளால விட முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில நம்மளால சோத்திரம் விட்டுவிட முடியாத எந்த ஒரு விஷயம், குடிக்கிறவனா இருக்கட்டும், வெறிக்கிறவனா இருக்கட்டும், இல்ல என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், அதை விட்டு விடுகிறதுக்கு என்ன வரணும், மனசு வரணும். அந்த மனசு உனக்கு வரணும்னா என்ன வரணும், தெய்வ பயம் வரணும். இப்ப தெய்வ பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், சீர்கெட்டு போயிருக்கும். சீர்கேடுன்னா என்ன, குப்பை, அந்த கசமானமும் இருக்கும். அப்படி கண்ட கசமானமும் இருக்கிற ஒரு இடம் தான் எது, மனுஷனுடைய இருதயம். ஆகையாலதான் அந்த இருதயத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே இல்லை. அவர் மட்டும்தான் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்ம எல்லாம் பார்த்தோம்னா இந்த காதல கேட்கறதுக்கு முன்னாடி, முழுசா கேட்கறதுக்கு முன்னாடியே 10 வீடு இப்ப பறைசாட்டிட்டு போயிடுறோம். தெரியுமா, இப்படியா அப்படியான்னு பறைசாட்டிட்டு போயிடுறோம். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடிச்சுன்னா எத்தனை ஊருக்கு நம்ம சொந்த காசுல நம்ம செலவு பண்ணிட்டு போய் பறைசாட்டிட்டு வருவோம். ஆனா கர்த்தர் நம்முடைய எல்லாருடைய இருதயத்தையும் பார்க்கிறாரு. ஆனா ஆண்டவர் யாருக்கிட்டையும் போய் என்ன செய்ய மாட்டாரு, சொல்லவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கணும். ஆமென். தெய்வ பயம் நமக்கு அவசியம். தெய்வ பயம் இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை மேன்மையா வரும். நான் ஒன்று சொல்லவா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருந்துச்சுன்னா உனக்கு நல்ல படிப்பு வரும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருந்துச்சுன்னா நல்ல வேலைகள் உனக்கு கிடைக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன் ஜீவியத்துல இருந்தா, உன் வாழ்க்கையில இருந்தா உனக்கு நல்ல எதிர்காலம் நல்லா அமையும். தெய்வ பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது எதுவுமே நடக்காது. தெய்வ பயம் இல்லைன்னா எதுவுமே நடக்கும். உனக்கு திராணி இருக்கலாம், உனக்கு பெருசா உனக்கு இது இருக்க, எதுவே எந்த ஸ்கில் வேணாலும் உனக்கு இருக்கலாம், எங்கேயாவது கோட்டை விட்டு போயிடும். அப்ப நீ என்ன சொல்லுவ, நல்லா தான் எழுதுனேன், எல்லா கொஸ்டினுக்கும் நான் கரெக்டா தான் எழுதுனேன், அந்த டீச்சரை திருத்தின பாவி எனக்கு என்ன செய்யல, சரியா மார்க்கு போடல. அவனை போடாம வச்சது யாரு, தெய்வம் தான். நீ ஒருவேளை நல்லாவே எழுதிருக்க மாட்ட, அவன் மண்டையில கொடைஞ்சி போடுறா இன்னொரு 7 மார்க் அதிகமா அப்படின்னு அவனை போட வைக்கிறது யாருதான், கர்த்தர் தான். ஐயோ இது சரியாவே எழுதல, எனக்கு 45 30 மார்க்கே வருமானு தெரியல, 45 மார்க்காவது எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நீ ஆச்சரியப்படுறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம், கர்த்தர் உன் பேப்பரை திருத்தனுடைய மூளையை ஆண்டவர் செலவு பண்ணிருக்கிறாருன்னு அர்த்தம். நான் நல்லா எழுதுறேன் எனக்கு வரலன்னா உனக்கு பேப்பரை திருத்தனவனுடைய மூளையை ஆண்டவர் குழப்பிட்டாருன்னு அர்த்தம். அன்னைக்கு அவன் குடும்பத்துல சண்டையோட வந்திருப்பான் போல, அவன் நடந்து வர வழியில ஏதாவது ஒரு பிரச்சனை அவனுக்கு வந்திருக்கும், குழப்பத்தையும் சண்டையோட வந்திருந்தானா அந்த பேப்பரை பார்க்கும்போது அவனுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்கு, அவன் போடுறதான் மார்க். புரியுதா? இப்படித்தான் தேவனுக்கு பயப்படுகிறது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், மனுஷனுக்கு பயப்படுகிறது கண்ணியை வருவிக்கும். அப்ப கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்மளுடைய ஜீவியத்தை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கும். உனக்கு படிப்பு இல்லையா, டேலண்ட் இல்லையா, வசதி இல்லை, எது இல்லாம போனாலும் பரவாயில்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம் மட்டும் நம்முடைய இருதயத்தை விட்டு விலகவே கூடாது. அது எல்லா தீமையும் நின்று நம்மை விலக்கி பாதுகாக்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் மனதை கண்களை என்ன செய்கிறதா, தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. உன் கண்ணை தெளிவாக்குறத யாருன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது. அப்போ எப்படி கர்த்தருக்கு பிரியமா வாழ நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தேவனாய் கர்த்தர் நம்முடைய வசனத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பாராம். கண்களை மூடுவோம், சொல்லுவோம். பரலோக பிதாவை இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, தகப்பனே, அனுக்கிரகமான இந்த பகல் வேளைக்காக நன்றி.